அனைவருக்கும் வணக்கம். புரட்சித்தி டிஎன்பிஎஸ்சியினுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான், போட்டித் தேர்வு படிக்கிறவங்க மட்டும் கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கான மோட்டிவேஷன் தான் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச். இப்போ பொங்கல் கொண்டாடுறோம். இந்த பொங்கலுக்கு அரசு எத்தனை நாள் விடுமுறை விட்டுருக்கு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு மேலாக 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இந்த விடுமுறை லீவை அரசு ஊழியர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலையை முடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்த வருடம் நம்மளும் இந்த ஒரு வாரம் அரசு விடுமுறையை நம்ம எடுத்து வீட்டில் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா புத்தகத்தை எடுத்து படிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வெற்றி கண்ணியை நம்ம கையில் எடுக்க முடியும். அடுத்த வருஷம் சக்கரை பொங்கலை இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படிங்க. இனிப்பான சக்கரை பொங்கல் அடுத்த வருஷம் உங்கள் கையில் இருக்கணும்னு நான் சொல்லிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஏன்னா நம்ம கையில் எப்போயும் என்ன இருக்குது? ஒரு செல் இருக்குது. அந்த செல்லில் ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் நம்ம போகணுமா? ஆமாம், போகணும். ஏன்னா நம்ம அங்கே போனால் தான் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அது ஒரு சாப்பாட்டுக்கு ஊறுக்கா மாதிரி. அதை தொட்டுக்கின்னு நம்ம லைட்டாக தொட்டும் தொடாமலும் அப்படியே செல்லை பார்த்துட்டு மறுபடியும் புத்தகத்தையே வந்துடணும். அப்புறம் மெட்டீரியல்லாம் படிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். மெட்டீரியல் படிக்கணும். ஏன்னா நம்ம புத்தகத்தில் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் விடாமல் இருக்கும். அந்த பாயிண்டில் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு ஆர்டர் வைஸாக ஒரு மெர்ஜி பண்ணி அழகாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு நிறையா பாயிண்ட் இருக்காது, கொஞ்சம் பாயிண்ட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பாயிண்ட் என்ன இருக்கும், நமக்கு உபயோகமாக இருக்கும். ஹெட்டிங் மட்டும் எடுத்து ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியலை படிங்க. ஏன்னா எல்லா புத்தகம் எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் மெட்டீரியலை படிங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். அதனால் மெட்டீரியலை படிங்க. இதான் நான் சொல்கிறது. பொங்கல் அன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பொங்கலை நம்ம ஒரு வாரம் விடுமுறை கொடுத்துருக்காங்க. சரியாக பயன்படுத்தி படிக்க ஆரம்பிங்க. முழுவதும் படிங்க. நம்ம அக்டோபர் மாதம் சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாதம் நமக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, குரூப் 1 எப்போ வருது, குரூப் 2 எப்போ வருது, குரூப் 4 எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. எப்படின்னா தேதி மாதத்தோடு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். எப்படின்னா நம்ம கையில் அவங்க 10,000 பேர் போடலாம், 20,000 பேர் போடலாம், 9,000 பேர் போடலாம், 8,000 பேர் போடலாம், எவ்வளோ வேணால் போடட்டும். நமக்கு தேவை ஒரே ஒரு பதவி, ஒரே ஒரு அரசு பதவி மட்டும்தான் நமக்கு தேவை. அதை நினச்சிக்கினே நம்ம படிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தமிழில் நிறையா போர்ஷன் குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே போகணும்? ஜிகேவை போகணும்னு சொல்லிட்டு ஜிகேவே படிச்சுன்னு இருக்காதிங்க. கொஞ்சம் தமிழுக்கும் வாங்க. ஏன்னா தமிழில் 100 மார்க் இருக்குது. தமிழ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவை படிச்சுன்னு இருந்தால் ஜிகேவில் 100க்கு 100 வாங்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது? இங்கே தமிழ் இருக்குது. அதனால் நீங்கள் ஜிகே படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, 2 சேர்த்து 100 மார்க் வரும்னு சொல்லிட்டு அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. எல்லாம் படிக்கணும். எல்லாம் படித்தா தான் எதையும் விடக்கூடாது. ஏன்னா ஒரு மார்க் எங்கே நம்மளுடைய வெற்றி எல்லையில் நம்ம போய் நிற்போம். அதனால் தமிழும் படிங்க, கணக்கு படிங்க, ஜிகே படிங்க, எல்லாத்தையும் படிங்க. படிச்சுட்டு நம்ம அடுத்த பொங்கலில் அரசு பதவியில் அமரணும். அதனால் அதை நினச்சின்னு படிங்க. அடுத்த வருடம் பொங்கல் விடுமுறை நம்ம அரசு விடுமுறையாக இருக்கணும். நமக்கு அதுமாரி படிக்கணும். இதுதான் இன்றைய உங்களுக்கு நான் சொல்லுகிற மோட்டிவேஷன். இது வரைக்கும் கேட்ட உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.